Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே ஒரு திக்னு ஒரு நைட் டிரைவை ஒரு ஹில்ஸில் நைட் டிரைவ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது அகைன் கொல்லி ஹில்ஸில் தான் நம்ம இருக்கோம். நம்ம அந்த வீடியோஸை நம்ம சீரீஸாக பார்த்துட்டே இருக்கோம். அதில் இந்த நைட் டிரைவும் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? ரைட். ஸோ இந்த நைட் டிரைவில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நமக்கு ஆப்போசிட்டில் வர்ற வெஹிக்கிள் வந்து அவங்க ஹார்ன் கொடுக்கல அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ப்ளஸ் இந்த நைட் டிரைவில். பட் மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த ரோடோட இந்த டைரக்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்கேயுமே ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து நமக்கு அவ்வளவோ கொடுக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில இடத்துல தான் இருக்குது. அதுவும் இந்த இந்த கர்வுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு சைன் போர்டும் மேக்ஸிமம் இல்லை இங்கே நான் பார்த்த வரைக்கும். ஸோ அப்போது அது வந்து கொஞ்சம் டஃப்பாக வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் போகணும். இப்போ நம்ம போகிறது வந்து அப்ஸும் இருக்குது, டவுனும் இருக்குது. அதாவது ஒரு அப் ஹில்லும் நம்ம பண்ண போகிறோம், டவுன் ஹில்லும் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த வண்டிலாம் வந்தது நமக்கு ரொம்ப க்ளீனாகவே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக நம்ம சீக்கிரமாகவே நம்மளால் ஆயிட முடியும். இன்னொன்று, நீங்களும் ஏதாவது கர்வ் வருது அப்படின்னா நீங்கள் டிம் ரைட் வந்து கொடுத்து ஒரு அலர்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ தட் அந்த பக்கம் இருந்து வர்றவங்களுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இப்போ ஒரு ஹேர்பின் பெண்டு வருது, நமக்கு இந்த பக்கம் எந்த வெளிச்சமும் இல்லை, நமக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் வருது, நமக்கு பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வந்து வருது. ஸோ அதனால் ஓகே, அப்போ இதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸு. இன்னொன்று, ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நம்ம ஓட்டணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விண்டோவை டவுன் பண்ணிவிட்டு ஓட்டுங்க. உள்ளே ஓரளவுக்கு நல்லா கதன்னு இருக்குது. நாங்கள் இவ்வளோ நேரம் வெளியில் சுற்றிட்டு இருந்தோம். செம்ம குளிருங்க. ஆக்சுவலாக அந்த நம்ம சந்தையை பற்றி கூட ஒரு விலாகில் நம்ம பார்ப்போம். அதில் கூட எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி பயங்கர குளிர் இருக்குது அப்படின்னு சொல்லி. 8 o'clockலாம் ஷாப்ஸ்லாம் வந்து வைண்ட் அப் பண்ணிடுவாங்களாம் யூஸ்வலாக. பட் இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. மணி வந்து 7:20 தான் ஆகுது. இப்போவே கிட்டத்தட்ட எல்லா ஷாப்ஸும் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு குளிர். 8 வந்து ஒரு பஸ்ஸு வருது, கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, பிரைட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ரோடை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 8th வெஹிக்கிள் வருதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் டிம் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் பிரைட் போட்டாவே உங்களுக்கு ஓகே. ஏன்னா நம்ம அப்படின்னா தான் ரோடு வந்து நமக்கு ஓரளவுக்கு எந்த இடத்துல கர்வ் வருது அப்படிங்கிறது விசிபிலிட்டியாக தெரியும். இப்போ நான் வந்து பெடல் விண்டோ கொடுக்க முடியல என்னால். ஏன்னா நம்ம ஷூட் பண்ணி காலையிலேருந்து ஷூட் பண்ணிட்டே இருக்கோம். மெமரி கார்டெலாம் ஃபுல்லாகிடுச்சு. நான் ரூம் போய் தான் நான் காப்பி பண்ணணும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து என்னோடய வாய்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஐ திங்க் ரோடு வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி யாருமே வந்து இந்த நைட்டில் வந்து ஹார்ன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கிளியராக நைட்டோட விசிபிலிட்டி இருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணியே போவாங்க. இப்போ டவுனில் வந்து நம்ம மோஸ்ட்லி இப்போ போயிட்டுருக்கோம். 3rd கியர் வந்து செம்ம ஆப்டிமமாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி பிரேக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு 3rd கியரு பக்கா ஆப்டிமமாக இருக்கும். அதனால் 3rd கியரில் போங்க. 4th கியர்லேயோ நியூட்ரல்லையோ போட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கீழே இறங்காதீங்க. அந்த ஸ்பீடை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படி இருக்குது பாருங்கள் டார்க்கில். வேற லெவல். அப்படியே போகலாம். இது உங்களை செம்மையாக என்கரேஜ் பண்ணும். இந்த ஒன்ஸ் நீங்கள் இந்த ஹில் டிரைவ் வந்து முடிச்சிட்டிங்க, அதுவும் இந்த நைட்டும் டிரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டிரைவிங்கில் செம்ம கான்ஃபிடென்ட் ஆகிடுவீங்க. நான் சொன்ன மாதிரி 2 கையை கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸ்பீடு வந்து கொஞ்சம் லிமிட்டாகவே நீங்கள் வச்சுக்கணும். லெஃப்ட்டில் நீங்கள் டேர்ன் வருதுன்னா ரோடை ஒட்டி நீங்கள் எடுக்கணும். ரைட்டில் போகிறீங்க அப்படின்னா நல்லா லெஃப்ட்டில் ஏறி நீங்கள் ரைட் எடுக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்மளும் இங்கே டவுனில் வரோம், சில நேரம் அங்கிட்டும் ஒரு டவுன் வருது. அப்படி இருக்கும்போது 2 பேருமே ஃபாஸ்ட்டாக வருவோம். அதனால் 2 பேரும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு வரும். லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாமா? வாவ், லைட்டு மட்டும் ஃபெயிலியர் ஆனால் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நைட் டிரைவுங்கிறது ஹில்ஸில் ரொம்பவே ரிஸ்க்கு தான். அதாவது ஏதாவது ஒரு ஃபெயிலியர், ஏதோ ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு சப்போர்ட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இங்கே எல்லாருமே சீக்கிரமாகவே முடங்கிடுறாங்க. நைட்டு வந்து குளிர் இருக்கிறதுனால அந்த 8 மணிக்கு ரோடே வந்து அப்படியே வெக்கேட் ஆகிடுது. இப்போ நம்ம 7:30 தான் இப்போதைக்கு கொஞ்சம் ஷாப் தான் ஓப்பன் ஆகிருக்கு.
ஸோ இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் கூட வந்து இங்கே மேலே ஒன்று நான் பார்த்தேன். இப்போ நீங்கள் வரும்போது கூட பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம அங்கே கூட பண்ணிக்கலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மலை ஏறுறதுக்கு முன்னாடியே ஃபியூலை ஃபில் பண்ணிட்டு ஏறுங்க. நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு ஏறினோம். இப்போ நமக்கு வந்து டேங்க் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பாதி டேங்க் இருக்குது. நம்ம நாளைக்கு தான் கீழே இறங்க போகிறோம். அது வரைக்குமே வந்து நமக்கு அது சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கங்கே சின்ன சின்ன ரெசார்ட் இருக்கிறதுனால ஒரு லைட் வெளிச்சம் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ ஜென்ரலாகவே நைட் ட்ரைவ் நீங்கள் பண்ணும்போது உங்களை கைட் பண்ணுறது என்னது அப்படின்னா, ரோடில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் மார்க்கிங் லைன் தான் வந்து அவங்கள சூப்பராக வந்து கைட் பண்ணும். பட் அது இல்லாத நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாகவும் கேர்ஃபுல்லாகவும் நீங்கள் போகணும். வண்டி வந்து தேர்டில் இருக்குது, ஏறலை. நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு வெஹிக்கிள் போகுது, நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம். ஓகே, அவங்க நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிடலாம். ஸோ தேர்ட் கியர். இப்போ இங்கே ஒரு பெண்டு வருது, அப்படியே அசால்ட்டாக தேர்ட் கியர்லேயே நீங்கள் கீழே இறங்கலாம். சரியா? பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் கீழே இறங்காதீங்க. அப்படி பிரேக்கை பிடிச்சிட்டே நீங்கள் கீழே இறங்குனீங்கன்னா பிரேக் வந்து ரொம்ப சூடாகி ஜாம் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் சொல்கிறேன், செகண்ட் கியரில் போகிறது ரொம்பவே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக, தேர்ட் கியரில் போகிறது ரொம்பவே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 8th அந்த லைட்டிங்கை கவனித்து வந்துட்டே இருங்க. பஸ்ஸு வருது. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நமக்கும் இங்கே லெஃப்டில் இடம் இல்லை, அங்கேயும் ரைட்டில் யாரோ நிற்கிறாங்க, அதனால ஒரு பிளாக்கு. எஸ், இப்படி இருக்கு பாருங்கள் காடு, கும் இருட்டாக இருக்குது. பார்க்கலாம். வா, எப்படி கவ் 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 கவ். எஸ், வண்டி நிற்கிது பாருங்கள், எவ்வளோ ஃபூலிஷாக ரோட்டில் வண்டி நிப்பாட்டியிருக்காங்க. ஸ்டேரிங்கை பக்காவாக உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. சிங்கிள் ஹேண்டில் ஓட்டாதீங்க தயவு செஞ்சு. 2 கையை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். ரைட் போட்டுக்கிறேன். ஒரு ஃபன் டு ட்ரைவ் தான் ஹில்லில் நைட்டு. ஸோ பகலில் விட நைட்டு நான் சொன்ன மாதிரி அந்த லைட்டிங்கோட கான்செப்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே நீங்கள் ஓட்டலாம். பகலில் கூட ஒரு மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்ஸ் வந்து வண்டி வருதா இல்லையானே உங்களுக்கு தெரியாது. ஹார்னே கொடுக்கலனா கூட உங்களுக்கு பிரச்சனை தான். பட் நைட்டில் அது ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ். அதனால் ரொம்ப தைரியமாக நம்ம வண்டி ஓட்டலாம். ஒன்லி திங் என்ன அப்படின்னா, இந்த இருட்டு அப்படி இப்படி வர்ற சவுண்டு, அந்த ஃபாரஸ்ட்டோட சவுண்டு வந்து நமக்கு கேட்குது. மாதிரி நல்ல குளிர். லைட்டிங் பாருங்க. போலாம் போலாம் போலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு நைட்டில் ஹில் ட்ரைவ் போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஹில்லில் நீங்கள் இப்படிலாம் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை நைட்டில் எங்கேயா போய் ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்களா, ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை படிக்கிறதுக்கு எல்லாருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்க ஹில் ட்ரைவ் அப்படின்னா, இந்த நைட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏன் நைட்டில் போகிறோம் அப்படின்னா, பர்பஸாக நான் இருட்டுறதுக்காக வெயிட் பண்ணி ஒரு இடத்துக்கு நாங்கள் அந்த சந்தைக்கு போயிருந்தோம். வெயிட் பண்ணி உட்காந்து இருட்டுனதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்காக நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறோம். சரிங்களா? பட் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, 8th வண்டி வந்துருச்சுன்னா இந்த சைடில் என்ன இருக்குங்கிறதே நமக்கு கண் அப்படியே மறைக்குது. யாராவது நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ கொஞ்சம் தேர்ட் கியரில் வந்துட்டோம், அதனால் வண்டி இழுக்கிறதுக்கு சிரமப்பட்டு விட்டது. ஸோ இந்த நைட்டில் இன்னொன்று பெரிய சூப்பர் வியூ என்னென்னா,
நம்ம லைட்டு வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டில் போய் அடிக்கும் போது அந்த டென்ஸ் ட்ரீஸில் வந்து இங்கே பாருங்கள் எப்படி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் குட் மொமெண்ட் தான் இது. அதாவது இந்த மொமெண்ட்டை வந்து நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல் வந்து இது கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஹில் ட்ரைவ் வந்து ஒரு மெமரபுளாக இருக்கும். அதுவும் இந்த நைட் ட்ரைவ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து நமக்கு மெமரபுளாக இருக்கும். ஸோ இஃப் யூ லவ் டிரைவிங், இந்த ஹில் ட்ரைவ் அப்படிங்கிறது சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் இந்த நைட் ட்ரைவு செம்ம த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அடுத்து நம்ம எந்த ஹில் வந்து ட்ரை பண்ணலாம், என்ன மாதிரி ஹில்லில் நீங்கள் டிரைவிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக அடுத்து அந்த ஒரு ட்ராவலையும் நம்ம பிளான் பண்ணலாம். இந்த கொல்லி ஹில்மே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு கமெண்ட்டில் சொன்னது தான், அங்கே போய் நீங்கள் ஓட்டி பாருங்க ப்ரோ அப்படி சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம வந்தோம். ஸோ இந்த மாதிரி தேர்ட் கியரில் போகும்போது ஆர்பிஎம் வந்து கண்டிப்பாக ரைஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு 2500லேருந்து 3000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஈவன் 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கே வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதுக்காக நீங்கள் டக்குன்னு 4th போகாதீங்க. இன்ஜினுக்கு ஒன்றும் ஆகாது. அது இன்ஜின் பிரேக்கிங்கு எஃபெக்டிவாகவே வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் எதுவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்ஜின் ஏதாவது ரொம்ப சூடாகுமா அப்படிங்கிற ஒரு தாட்லாம் வந்து உங்களுக்கு வேண்டாம். இதில் இன்னொன்று நான் சொல்லணும், இந்த கூகுள் மேப்பை நம்பி தயவு செஞ்சு இந்த ஹில் டிரைவில் வராதிங்க. அப்படியே நீங்கள் வர்றதா இருந்ததுன்னா ஆஃப்லைன் மேப்பை வந்து முதல்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு இங்கே சுத்தமாக டவர் வந்து இல்லை, ஜியோ மட்டும் அப்பப்போ வந்து இங்கே கிடைக்கிது. சரியா? ஸோ அப்போது கிடைக்கிறப்ப வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டு அப்புறமா போக வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி ஊர்லேருந்து கிளம்பும் போதே த்ரூ அவுட் த லென்த்துக்குரிய மேப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஆஃப்லைன் மேப்பை. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டுவீங்க. இப்போது எங்களுக்கே வந்து இப்போ மேப் இல்லை, இப்படி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ரூமுக்கு. ஏன்னா நைட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரோட்டில் கேட்குறது கூட யாருமே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை மட்டும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வர்றீங்க அப்படின்னா கூகுளை மட்டுமே நம்பி தயவு செஞ்சு வராதிங்க. ஓ, ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லாம் வருது. எஸ் எஸ் எஸ். நம்ம வண்டி எப்பயுமே ஹில்ல வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணோம். எனக்கு இந்த வண்டி ஹில்ல ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா ஸ்டேரிங் வந்து சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அந்த ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ஃபீட்பேக் வந்து இருக்கும். நம்ம போய் இப்படி திரும்பின உடனே சூப்பராக அது வந்து அடுத்த ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து நிற்கும். அது வந்து ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு டிரைவிங் வந்து நமக்கு கொடுக்கும். அதனால் என்னோடய வண்டியில் நிறைய ஹில் டிரைவ் வந்து நான் போயிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹில்ஸும் நம்ம போயாச்சு. தென் கேரளாவும் நம்ம போயிருக்கிறோம். ஒரு ஃப்ளாட் ரோடு இருக்குது, அதனால் 4th கியர் நான் போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் வரும்போது உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு கண்டிப்பாக பேக்கப்புக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கேஷாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நாங்களே இங்கே அவதிப்பட்டோம் இன்றைக்கி. எங்கேயுமே வந்து இந்த கூகுள் பே அப்படிங்கிற விஷயம் வந்து நெட்வொர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த கூகுள் பேங்கிறது நம்மளால் பண்ண முடியல, ஜிபே. அதனால் கண்டிப்பாக கேஷாக வந்து கொஞ்சம் சேஃப்டிக்கு கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் பெட்ரோல் நீங்கள் போடணும், இல்லை ஃபுட்டுக்கு, அதுக்கெல்லாம் வந்து நம்ம கேஷாக தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஊரில் ஏடிஎம் வந்து நான் பார்க்கல. அதனால் கேஷ் வந்து கொஞ்சம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க எமர்ஜென்சிக்கு. ஸோ எங்கெங்கே முடியுதோ அங்கே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு, முடியாத பட்சத்தில் கேஷை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ மிச்சப்படி இங்கே இருக்கிற ஃபுட் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நாங்கள் தங்கின இடத்துலேயே நாங்கள் சாப்பிட்டோம். அதை நான் விலாக்ல சொல்லியிருப்பேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. வெளியிலையுமே வந்து ஓகேவாக இருக்குது, ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்ல மாட்டோம். பட் இதில் வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட்லி இந்த பணியாரம் வந்து சேல்ஸ் நிறையா இருக்குது.
காரப்பணியாரம், முட்டை பணியாரம்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுதான் அதிகமாக இங்கே பேர் சாப்பிட்றாங்க. ஸோ இன்னொன்று, நீங்கள் பெருசாக ஒரு ஹெவியான நான்வெஜ்ஜு அதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. இந்த குளிருக்கு வந்து டைஜஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாங்களே மதியம் சாப்பிட்டது இன்னும் கரெக்டாகவே டைஜஸ்ட் ஆகலை. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹெவி ஃபுட்டை வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ உங்களுக்கு பார்க்குறக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிரைவிங்கோட எக்ஸ்பீரியன்ஸு நான் கண்டிப்பாக ரொம்பவே என்ஜாய் பண்ணி இதை வந்து நான் ஓட்டிகிட்ருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஹில்லில் போகிறேன், இப்போலாம் என்னால் ஓட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஒன்லி திங், எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. ரொம்பவே வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக எந்த டீவியேஷனும் இல்லாமல் பார்த்துக்கணும். எய்த்து வர்ற லைட்டை மட்டும் நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. பின்னாடியும் நமக்கு எதாவது லைட் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே வாங்க. ஸோ டவுன் ஹில்லில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கீ ஆஃப் பண்ணிக்கிட்டு தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க. உங்களோட ஸ்டேரிங் லாக் ஆயிரும், பிரேக் வந்து ஹார்ட் ஆயிரும். அது மிகப்பெரிய ரிஸ்கில் போய் அது முடிஞ்சிடும். அதை மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ நம்ம போகிறதுக்கு இன்னும் ஐ திங்க் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்கள் வண்டி ஒரு எஸ்யூவி அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடு வந்து நீங்கள் கண்ட்ரோலாக தான் வச்சுக்கணும். இந்த பாடி ரோலுங்கிற விஷயம் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு செடனோ இல்லை ஒரு ஹேஷ்பேக்காக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். ஸோ அதை வந்து உங்கள் வண்டிக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் கூட வர்றவங்க நீங்கள் ரொம்ப கட் பண்ணி இப்போ நான் கட் பண்ணி ஓட்டுறேன் ஆக்சுவலாக. ஏன்னா என் கூட யாருமே இல்லை, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் இருக்கார். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பட் உங்கள் ஃபேமிலிலாம் ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வாந்தி எடுத்துருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து பென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ 2 கையை வச்சு நீங்கள் ஓட்டலை அப்படின்னா இந்த அளவுக்கு பெண்டெல்லாம் வந்து நீங்கள் டேர்ன் எடுக்கவே முடியாது. ஸோ உங்கள் வண்டியில் வந்து அந்த கியர் இண்டிகேட்டர் இருக்குது, அதாவது கியரை வந்து இந்த கியருக்கு மாற்று அப்படின்லாம் சொல்லுதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் 3rd போகும்போது உங்களுக்கு சம்டைம் வந்து 4th கியர் போ அப்படிலாம் சொல்லும். ஏன்னா ஸ்பீடு வந்து மேட்ச் ஆகாததுனால. பட் டோன்ட் டூ தட், அதெல்லாம் பண்ணாதீங்க. 3rd கொஞ்சம் ஆப்டிமமாகவே உங்களுக்கு இருக்கும். 4th போயிட்டிங்கன்னா வண்டி கம்ப்ளீட்டாக ஃப்ரீ வீல் மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக வந்து கீழே வந்து உங்களுக்கு இறங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இந்த நைட்டில் இந்த மாதிரியான ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு ஹில் டிரைவு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்து வேறு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.